பிரைஸ் தி லார்ட். நல்லா இருக்கீங்களா? இந்த நாள் செய்தியின் தலைப்பு என்னை மறவாத அன்பு தெய்வம். உங்களுடைய தேவன், உங்களுடைய ஏசப்பா எப்பொழுதும் உங்களை மறக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. அவருடைய உள்ளங்கையில் உங்களை வரைந்திருக்கிறார். தெரியுமா உங்களுக்கு? யார் உங்களை மறந்தாலும் கர்த்தர் உங்களை மறக்க மாட்டார். இந்த செய்தியின் மூலமாக கர்த்தர் கண்டிப்பாக உங்களோடு பேசுவார், உங்களை பலப்படுத்துவார், உங்களை தூக்கி நிறுத்துவார். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 40வது அதிகாரம் வசனம் 23 நாம் வாசிப்போம். ஆனாலும் பானபாத்திரக்காரனின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். அல்லேலூயா. பாருங்க, ராஜாவின் அரண்மனையிலே பானபாத்திரக்காரனும் சுயம்பாகியுமாகிய அவ்விரண்டு பேரும் சிறைச்சாலையில் இருந்தார்களாம். அப்பொழுது ஒரே ராத்திரியிலே வெவ்வேறு பொருள் கொண்ட கனவுகளை அவர்கள் கண்டார்கள். அந்த வெவ்வேறு கனவுகளுக்கும் அர்த்தம் சொல்லி அவர்களை பலப்படுத்தி உற்சாகப்படுத்தினார் யோசேப்பு. அந்த யோசேப்பு சொன்ன பிரகாரமே அவர்களுடைய வாழ்க்கையிலே நடந்தது. அந்த வசனத்தை நம்ம பார்க்குறோம். எல்லாம் நிறைவேறின பிறகும் பார்த்தீங்கன்னா அவர்கள் என்னாச்சு, அந்த பானபாத்திரக்காரன் யோசேப்பை மறந்து போய்விட்டான். இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கும். மனிதர்களை நம்பினால் அவர்கள் நம்மை மறந்து போய்விடுவார்கள். அல்லேலூயா. ஊழியத்தின் ஆரம்பத்தில் பார்க்கும் பொழுது தேவ ஜனமே பாருங்க, நாங்கள் கூட்டம் நடத்தும் போது எங்களுக்கு கீபோர்ட் வாசிக்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க, மியூசிக்கே இருக்காது, வெறும். அப்பொழுது அநேக ஊழியக்காரர்கள் எங்களுக்கு விதமாக சொல்வார்கள், அக்கா வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த கீபோர்டு இந்த விஷயத்தெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், கண்டிப்பாக இதுக்கு என்ன செய்யலான்னு நாங்கள் சொல்கிறோம் என்று சொல்லி அநேகர் அவங்க சர்ச்சுக்கு போகும்பொழுது இல்லை பார்க்கும் ஊழியக்காரர்கள் அப்படி விதமாக அவர்கள் என்ன செய்வார்கள், வாக்கு கொடுப்பார்கள். ஆனால் இதுவரை ஒருத்தர் கூட எங்களுடைய வீட்டுக்கு வந்தோ எங்களுக்கு சொல்லி கொடுத்தோ எங்களுக்கு அதுக்கு உதவி செய்தோ யாருமே வரவே இல்லை. இதுதான் உலகம். அவர்கள் என்ன, யோசேப்பை என்ன வேதம் சொல்கிறது, அவன் யோசேப்பை மறந்தே போனான் என்று சொல்லி. அல்லேலூயா. எல்லாவற்றிற்கும் ஒரு நேரம் உண்டு தேவ ஜனமே, எல்லாவற்றிற்கும் ஒரு நேரம் உண்டு. நான் ஊழியத்திற்கு வந்த பொழுது நான் சிட்டி பேங்கில் ஒரு நல்ல ஆபீசர் உத்தியோகத்தில் நான் இருந்தேன். ஆண்டவர் என்னை அழைத்த பொழுது நான் உத்தியோகத்தை ராஜினாமா செய்து, அப்பொழுது பாருங்க எனக்கு 2 குழந்தைகள். என்னுடைய சாட்சியை சில பகுதிகளை நீங்கள் ஒவ்வொரு வாரமும் நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். 2 பிள்ளைங்க, பெரிய பிள்ளை நான் ரிசைன் பண்ண பொழுது பாருங்க ஒரு நல்ல வாலிப பிள்ளை. அவன் 2வது சின்ன பையன், அவன் எல்கேஜியில் படிச்சுக்கிட்டு இருக்கான். 2 பிள்ளைகள். இப்படி இருக்கிற சமயத்திலே வேலையை ராஜினாமா செய்து ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு ஸ்டடி ஜாபில் இருந்து வெளியே வந்தேன். அப்பொழுது பாருங்க, வாலிபர்களுக்குரியதான ஒரு ஆர்வம் என்னிடம், வாலிபர்களுக்கு ஊழியம் செய்வதில் ஒரு பயங்கர ஆர்வம் இருந்தது. அப்பொழுது சுய பலத்தினாலே நான் பலரிடம் போய் அப்ரோச் பண்ணியிருக்கிறேன். நான் இவ்விதமாக நான் வேலையை ராஜினாமா செய்துவிட்டு இவ்விதமாக முழு நேர ஊழியத்திற்கு வந்திருக்கிறேன் என்று சொல்லி பாருங்க. வேலையை ராஜினாமா செய்வதற்கு முன்பாக நான் வேலையில் இருந்த பொழுது அநேக ஊழிய வாய்ப்புகள், அநேக காலேஜஸ் சென்று நான் மதிய உணவு வேளையில் செய்தி கொடுக்க சென்றிருக்கிறேன். பிறகு நிறைய வாய்ப்புகள் இப்படியாக ரொம்ப டைட்டா வெளி ஊழியம், ஆபீஸில் ஊழியம் என்று சொல்லி அநேக ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். ஆனால் வேலையை ராஜினாமா செய்த பொழுது எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டது. எனக்கு ஒண்ணுமே புரியல, ஆண்டவரே இது என்ன ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தேன். காலையிலிருந்து சாயந்தரம் நைட் வரைக்கும் ஜெபித்து கொண்டிருப்பேன். ஆண்டவரே என்று சொல்லி எனக்கும் என் கணவருக்கும் என்ன பிரதானமான என்ன ஒரு ஜெபமா இருக்கும்னா, அந்த அடுத்த மாசம் வாடகை கட்ட வேண்டும், பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட வேண்டும். யார்கிட்டயுமே ஊச்சி விடாம பிரேயர் ரூமில் கதறி அழுது கொண்டிருப்போம். ஐயோ இப்படியே போயிடுமா என்று கூட நினைத்து அழுத நாட்கள் உண்டு. ஆனால் இந்த நாளிலே நான் சாட்சி சொல்ல முடியும் தேவ ஜனமே, யாரிடமும் கடன் வாங்கவில்லை. நான் சிட்டி பேங்க்ல கார்டு டிபார்ட்மெண்ட்ல இருந்தாலும் ஒரு நாள் கூட போய் கார்டை போட்டு கேஷ் எடுத்து நாங்க செலவு பண்ணல. எவ்வளவு கஷ்டம் வேதனை ஆனாலும் அந்த பாதையிலே கடந்து போகும்படியாக தேவன் கிருபை கொடுத்தார். ஃபீஸ் கட்டணுமா, உட்கார்ந்து உபவாசம் இருந்து கதறி அழுவோம். இதுவே எங்களுக்கு பல வருடங்கள் இப்படி போனது பாருங்க. பிறகு ஒரு நாள் கனவில் ஆண்டவர் என்னோடு பேசி, வாலிப முகாம் நீ வை என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஒரு பெரிய ஒரு ஆடிட்டோரியத்தை எடுத்து பெரிய அளவில் அந்த பேம்ப்ளெட்ஸ் எல்லாம் பிரிண்ட் செய்து ஒரு வாலிப முகாமை நடத்தும்படியாக தேவன் கிருபை கொடுத்தார். தேவ ஜனமே,
இந்த செய்தியை நீங்கள் ஊழியக்காரர்கள் நீங்கள் கேட்டுக்கொண்டு இருந்தால் கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக. தாய் தகப்பன் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தால் கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக. நான் சொல்றேன் பாருங்க, அநேக வேளை நான் செய்தி கொடுக்கும் பொழுது விசுவாசத்தை குறித்து நான் அதிகம் சொல்கிறேன் அல்லவா. நீங்க நினைக்காதீங்க நான் அழலன்னு நினைக்காதீங்க, நான் வேதனைப்படலன்னு நினைக்காதீங்க, நான் கண்ணீர் வடிக்கலன்னு நினைக்காதீங்க. அநேக கண்ணீர் வடித்தேன், அநேக முறை பயந்தேன். ஆனா ஒரே ஒரு நல்ல காரியம் என்ன தெரியுமா செய்தேன்? அவருடைய பாதத்துக்கிட்ட நான் போனேன். அல்லேலூயா. அவருடைய பாதத்துக்கிட்ட போய் கதறி கதறி ஜெபிக்கும்படியாக தேவ ஊழியர்களிடமிருந்து கற்றுக்கொண்டேன். இதுவும் ஆண்டவர் என்னையும் என் கணவரையும் சரியான ஊழியர்களிடம் அனுப்பினார். அந்த ஆதி நாட்களிலே நல்ல ஜெபிக்கும் ஜெப வீரர்கள். ஜெபிக்காமல் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதம் வராது தேவஜனமே. அல்லேலூயா. யோசேப்பினுடைய இந்த வாழ்க்கையை நாம் இந்த காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது பாருங்க, மறந்து போய்விட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் சரியான வேளை 41வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். 2 வருஷம் சென்ற பின்பு பார்வோன் ஒரு சொப்பனம் கண்டான். அது என்னவென்றால், ஹல்லேலூயா, சொப்பனத்தை ஆண்டவர் பார்வோனுக்கு கொடுத்தார். கையை ஆண்டவருக்காக தட்டுவோமா? ஹல்லேலூயா. ஆமென். சொப்பனங்களை ஆண்டவர் கொண்டு வருவார். ராஜாவின் தூக்கத்தை ஆண்டவர் அப்படியே டிஸ்டர்ப் செய்வார். உங்களுக்காக, உங்களை ஆசீர்வதிப்பதற்காக அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. சில நாட்கள் கழித்து கர்த்தர் எங்களுக்கு அக்கினி முகாம் நடத்தும்படியாக கிருபை செய்தார். பிறகு சில நாட்கள் கழித்து தேவ ஜனமே, தேவ சேனையை எழுப்பும், சோல்ஜர்ஸ் ஃபார் கிரைஸ்ட், அபாய்ட் இன் கிரைஸ்ட். இந்த செய்தி முடிந்த பிறகு ஒவ்வொரு வாரமும் நீங்க கேட்கிறீங்க இல்லையா? இப்பொழுது ஹைதராபாத்தில் நடக்க இருக்கும் அபாய்ட் இன் கிரைஸ்ட் ஃபயர் கேம்ப் ஃபார் மேக்கிங் சோல்ஜர்ஸ் ஃபார் கிரைஸ்ட், தேவனுக்கு என்று சேனையை எழுப்பும் ஒரு பயிற்சி முகாம் போல நாங்கள் நடத்துகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை மறந்து போவாரா? இல்லவே இல்லைங்க. ஹைதராபாத்தில் ஆண்டவர் எங்களை கொண்டு வந்தார். ஒரு நாள், ஹல்லேலூயா, ஒரு நாள் 32 ரூபாய் எங்களுக்கு இல்லைங்க. 1 கிலோ அரிசி வாங்குறதுக்கு, ஃபுல்லா 1 கிலோ அரிசி வாங்குறதுக்கு எங்ககிட்ட 32 ரூபாய் இல்லை. அப்பொழுது அந்த கடைக்காரிடம் சொன்னோம், 1/2 கிலோ ரைஸ் கொடுங்க போதும். அப்பொழுது அவர் சொன்னாரு, பரவாயில்ல, 1 மூட்டை ரைஸ் எடுத்துட்டு போங்க, காசு அப்புறமா கொடுங்க. இந்த அப்புறமா கொடுக்கிற வேலைலாம் வேணாம். என்கிட்ட 32 ரூபா, என்கிட்ட என்ன இருக்கோ 1/2 கிலோ ரைஸ் கொடு என்று சொல்லி 1/2 கிலோ ரைஸ் நாங்கள் வாங்கி நாங்கள் சாப்பிட்ட நாட்கள் உண்டு. இன்று சராசரி ஒரு மாதத்திற்கு 100 கிலோவுக்கு மேல வாங்கும்படியாக தேவன் கிருபை கொடுத்திருக்கார். யாருக்காக? 100 கிலோ நான் தின்னலங்க, 100 கிலோ நான் தின்னல, 100 பிள்ளைகளுக்கு சோறு போட்டு அபாய்ட் ஸ்கூல் நடத்தும்படியாக, அபாய்ட் ஹோம் நடத்தும்படியாக தேவன் கிருபை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஷீலோ ரிவைவல் சர்ச்சை ஆரம்பிக்க 2010ஆம் ஆண்டு ஷீலோ ரிவைவல் சர்ச்சை நாங்கள் ஹைதராபாத்திலே நாங்கள் ஆரம்பித்தோம். சென்ற வருடம் நாங்கள் கன்வென்ஷன் கூட்டத்தையும் 3 நாட்கள் கன்வென்ஷன் கூட்டம் நல்ல மெயின் ரோட்ல, டிராபிக் மெயின் ரோட்ல பெரிய ஒரு ஹால் எடுத்து நடத்தும்படியாக தேவன் கிருபை கொடுத்தார். நீங்க காத்திருக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வாரு. இதுல ஒரு பெரிய சீக்ரெட் உங்களுக்கு நான் சொல்லட்டுமா? ஒரு கன்வென்ஷன் கூட்டுக்கும், ஒரு ஃபயர் கேம்புக்கோ கடன்ல நாங்கள் நிற்கவே இல்லைங்க. அதற்கு முன்பாகவே 40 நாள் உபவாசம், 21 நாள் உபவாசம் என்று போட்டு கர்த்தர் அந்த நாட்களிலே, இப்பொழுதும் 40 நாள் உபவாசத்திலே நாங்கள் இருந்து கொண்டே இருக்கிறோம். 33வது உபவாச நாள் என்று இந்த செய்தியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் என்றும் உங்களை மறக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. அந்த 2 கனவுகளையும் அவர்கள் தேவன் பார்வோனுக்கு கொடுக்கும் பொழுது, அப்பொழுது பார்வோன் ஒரு வார்த்தை சொல்கிறான், இந்த கனவுகளுக்கு அர்த்தம் சொல்ல யாருமே இல்லைங்க, மந்திரவாதி ஒருத்தம் கூட அவனுக்கு சொல்ல முடியல என்று சொல்லும் பொழுது அந்த கனவுக்கு அர்த்தம் யோசேப்புக்கு மாத்திரம்தான் தெரியும். கையை தட்டுவோமா? நல்லா தட்டுவோம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை வைக்க வேண்டும் என்று அந்த ஆசீர்வாத கதவுகள் திறக்கும் பொழுது ராஜாக்களை எழுப்புவார், ராஜாவோடு பேசுவார். உங்களுக்கு என்று ஆண்டவர் ஆசீர்வாதங்களை ஆயத்தம் பண்ணி வைப்பார். ஹல்லேலூயா. பிறகு அவன் அந்த பாத்திரக்காரன் சொல்கிறான், ஐயோ நான் மறந்தே போயிட்டேன், இப்பதான் ஞாபகம் வருது. அப்பதான் ஞாபகம் 9வது வசனத்திலே அவன் சொல்கிறான், ஞாபகத்துக்கு ஆண்டவர் கொண்டு வருவாரு. அல்லேலூயா. இந்த நாளிலே உங்க பிள்ளைகளின் திருமணத்துக்காக கஷ்டப்படுறீங்களா? உங்களுக்கு வேலை கிடைக்கலன்னு கஷ்டப்படுறீங்களா? எனக்கு உதவி செய்யறதுக்கு யாரும் இல்லைன்னு கஷ்டப்படுறீங்களா? அப்பா அம்மா இல்லைன்னு கஷ்டப்படுறீங்களா? பிள்ளைகளை குறித்ததான கஷ்டமா? தீர்க்க தரிசனமாக உங்களோடு நான் பேசுகிறேன். ஒரு நாள் வரும், கர்த்தர் மனிதர்களோடு பேசுவார், உங்களுக்கு ஆயத்த பண்ணி கொடுப்பார். யாரை இவங்க செய்வாங்க அவங்க செய்வாங்க நம்பாதீங்க.
ஹல்லேலூயா. கர்த்தரே செய்வார். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் ஜீவனோடு இருக்கிறார். கையை தட்டுவோம். ஆண்டவருக்கு ஜீவனோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த ஞானத்தை கொடுத்தார் யோசேப்புக்கு. 7 வருடங்கள் மிகுதியான ஒரு அறுவடை இருக்கும், 7 வருடங்கள் பஞ்சம் இருக்கும். அந்த 7 வருட அந்த அதிகமான விளைச்சலின் போது எடுத்து ராஜா நீங்கள் எடுத்து சேமித்து வைக்கும் ஒரு நல்ல ஞானி, புத்தியுள்ள ஒரு மனிதனை தேடி கண்டுபிடிங்கன்னு சொன்னாரு யோசேப்பு. தேடி கண்டுபிடிங்க. ஆனால் ஆண்டவர் ஏற்கனவே தேடி கண்டுபிடிச்சி வச்சுட்டார். கையை தட்டுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேடி கண்டுபிடித்து யோசேப்புக்கு ஒரு ஸ்தலத்தை ஆண்டவர் கொடுத்தார். அப்பொழுது ராஜா சொல்கிறார், உன்னை விட எனக்கு எங்க ஆள் கிடைக்கும்? ஹல்லேலூயா என்று சொல்லி யோசேப்புக்கு அந்த நாளிலே, ஒரே நாளிலே தங்க செயின், ஒரு நல்ல மனைவி, வஸ்திரங்கள், ஆபரணங்கள், ஆசீர்வாதம், ரதம், எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுத்தார். உங்களை மறவாத தேவன். ஹல்லேலூயா. சிட்டுக்குருவி, செல்ல குருவி, உன்னை இயேசு நேசிக்கிறார். அன்பு தம்பி, அன்பு தங்கச்சி, உன்னை இயேசு நேசிக்கிறார். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஆண்டு இந்த செய்தியை கேட்டிருக்கும் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஆவியாருடைய வல்லமை இறங்கட்டும். இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறேன் சர்வ வல்ல பிதாவே. ஆமென். God bless you.